பாரு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒற்றை வீட்டில் விழுந்துருச்சு. ஆமாம். என்னம்மா நம்மளுக்கு ஏற்றதுமா சீப்பு. ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா காக்கா 2 பழத்தை சாப்பிட்டுருச்சுங்க. ஆமாம். மீதி ஒரு 3 பழம் பிச்சு அம்மா வீட்டில் வச்சுட்டாங்க. அம்மா என்னத்தம்மா இப்படி பார்த்துட்டு இருக்கேன்? திராட்சை பழுத்துருக்கான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குது 2 கொத்து. 3 கொத்து இருக்கு. செம்ம பெருசாக இருக்குங்க. ஆமாம். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிட்டுனா பழுத்துரும். இது என்ன கலர் திராட்சைம்மா? பச்சை தான். என்ன எம்மிச்சவங்கிட்ட வந்தாச்சா? வந்தாச்சு. ஆமாங்க, வந்ததுக்கு பாருங்களா எவ்வளோ காய் இருக்குன்னு. செடிக்கு எப்படியும் ஒரு 6-7 இருக்குது ஒரு கொத்துக்கு. ஆமாங்க, இது பார்த்தீங்கன்னா சின்னோண்டு செடி, எவ்வளோ காய பாரு. அம்மா என்ன சாப்பிட கிளம்பியாச்சா? சாப்பிட கிளம்பியாச்சு. நான் தோசை ஊற்றியாச்சா? ஆமாம். எடுமா, நல்லா மெலிசாக ஊற்றிருக்காங்க அம்மா. ஆமாம். இதுக்கு என்னம்மா சைடிஷு? சைடிஷ் பொடி இருக்குது. அம்மா என்ன வெங்காயம் கடை வச்சிட்டியா? இல்லை இது ஈரமாக இருக்குது, சித்த வெயிலில் காய வைப்போன்னு அள்ளி வைக்கிறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ வெங்காயம்னு. அதான் 6 கிலோ 100 ரூபாயாச்சு. அதனால வாங்கியாச்சு. ஆமாம். அம்மா என்ன காலையில் பப்பாளி பழமா? ஆமாம். நம்ம வீட்டில் பழுத்ததுங்க, எப்படி இருக்குது பாருங்க. சரி பழம் இருக்குங்க, அதில் நல்ல பழுத்துருக்கலாமா? ஆமாம். அறிமா ஏன் வேறையே இல்லைன்னு தெரில. கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு விளாக் போட்டேன், அதனால் சரி இன்னைக்கு வெளில வந்து விளாக் எடுக்கலான்னு வந்தாச்சுங்க. அம்மா காலையில் என்னம்மா பண்ணி அது வாழைத்தாருக்கிட்ட? வாழை மரத்துலேயே பழுத்துட்டு இந்த பழம். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். இங்கே பாருங்களா 2 பழம் பழுத்துருச்சிங்க, இந்த ஒன்றுங்க 3ஆக பழுத்துருச்சுமா. ஆமாம். அம்மா இன்னைக்கு என்ன இதை காலையிலே வெட்டிட வேண்டியதானே? காலையிலே வெட்டிட வேண்டியதான். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பழுத்ததே இல்லை மரத்தில். இந்த நட தான் அந்த மாதிரி பழுத்துருக்கு. என்ன தான் பண்ணுதுன்னு நாங்களும் பார்ப்போன்னு இருந்தோம், அதுமாரி மரத்துலேயே பழுத்துருச்சு வாழைப்பழம். இங்கே பாரு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒற்றை வீட்டில் விழுந்துருச்சு. ஆமாம். என்னம்மா நம்மளுக்கு ஏற்றதுமா சீப்பு. ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா காக்கா 2 பழத்தை சாப்பிட்டுருச்சுங்க. ஆமாம். மீதி ஒரு 3 பழம் பிச்சு அம்மா வீட்டில் வச்சுட்டாங்க. நல்லா பழமாக இருந்தது, நல்லா வெடிச்சு போய் சரின்னு பறித்து கொண்டு வச்சேன். ஆமாம், சரி வாம்மா எடுத்துகிட்டு போவோம். சீப்பாக வெட்டியாக வருங்க. இந்தமாரி வச்சா தானம்மா பழுக்கும். பழுக்கும். இங்கே பாருங்க ஏற்கனவே ஒரு 3 பழம் பழுத்துருச்சிங்க. காலையிலே வந்து பறிச்சுட்டேன், காக்கா 2 சாப்பிட்டுடுச்சு. ஆமாம், இந்த பாருங்க இந்தமாரி சீப்பாக எடுத்து வச்சிட வேண்டியதான். நிறையா வாழைத்தார் விட்டுருக்குங்க, ஏகப்பட்டது. இதே ரஸ்தாலி இன்னும் விட்டுருக்கு பாரு, பெரிய தாராக இருக்குது. ஆமாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பழம் சின்னதாக தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும் தானே, டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. எல்லாம் வெட்டியாச்சு. ஆமாம். மொத்தம் எத்தனை சீப்புமா இருக்கு? 6 சீப்பு இருக்குது. 6 சீப்பு? 6 சீப்பு இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் கட்டில் கீழே இருட்டில் வச்சுட்டோம்னா நாளைக்கு நல்லா குப்புன்னு பழுத்துரும். நாளைக்கே பழுத்துருமா? நாளைக்கே பழுத்துரும். ஏன்னா ஏற்கனவே பழுத்து இருக்கிறதுல அது காய் நல்லா முத்திடுச்சு. ஆமாங்க, அதனால் வெயிலில் இருந்து நல்லா பழுத்துருச்சு. இது ஒரு ஆச்சரியமாக நாங்களும் வச்சுருந்தோம், இதை கண்டுக்காதே இது எப்படி தான் பழுக்குதுன்னு என்னன்னு பார்ப்போன்னு. அதே மாதிரி பார்த்துது, அதுவும் மரத்துலேயே பழுத்துருவோன்னு பழுத்துடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சீப்பு நல்லா பெருசாகவே இருக்குல்லம்மா. ஆமாம். ஏன்னா தண்ணி இல்லாத ஏரியாவில் தான் வச்சேன் இந்த மரத்தை, நல்லாவே பழுத்துருச்சிங்க. காய் நல்ல பழம். ஆமாம். அம்மா என்ன எம்மிச்சவங்கிட்ட வந்தாச்சா? வந்தாச்சு. இங்கே பாருங்க, நான் சொன்னேன்னாங்க எவ்வளோ பழத்தை பாருங்க, ஒரு சின்ன செடியில் தோல் இப்படி தான் வருவானா. இந்த பாருங்க தோல் எப்படி மெதுவாக வருது. எம்மிச்சம் பழத்தில் இப்படி உரிக்க முடியுமா சொல்லுங்கள்? சாத்துக்கொடி மாதிரியே உரிக்குதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வாயில் வைக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. வாயிலே வைக்க முடியாது. இந்த பாருங்க அப்படியே சொலை மாதிரியே எடுத்துடலாம் இது. ஆமாம், இந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. என்னத்தம்மா இப்படி பார்த்துட்டு இருக்கேன்? திராட்சை பழுத்துருக்கான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்குது 2 கொத்து. 3 கொத்து இருக்கு. செம்ம பெருசாக இருக்குங்க. ஆமாம். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிட்டுனா பழுத்துரும். இது என்ன கலர் திராட்சைம்மா? பச்சை தான். பச்சை? அம்மா ஒன்று சாப்பிட்டு பாருமா. ஆனால் புளிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, சாப்பிடுமா. புளிப்பாக தானே இருக்கு.
சரி புளிப்பேன். பழுத்துட்டா நல்லா காய் பெருசாக நல்லாயிருக்கும். ஆமாம், கரும்பை பாருங்கள், பொங்கலுக்கு சூப்பராக வெட்டிடலாங்க. இந்த மாதிரி தாங்க செம்ம நீட்டாக இருக்குல்லம்மா. நீட்டு கரும்பு. அம்மா, ஓ, என்ன சாப்பிட கிளம்பியாச்சா? சாப்பிட கிளம்பியாச்சு. நான் தோசை ஊற்றியாச்சா? ஆமாம். எடுமா, நல்லா மெலிசாக ஊற்றிருக்காங்க அம்மா. ஆமாம். இதுக்கு என்னம்மா சைடிஷு? சைடிஷ் பொடி இருக்குது. இட்லி பொடியா? ஆமாம். ஊற்றும். எண்ணெய் தெளித்து தான் ஊற்றணுமோ? ஆமாம். இது என்னம்மா புது ஸ்டாண்டாக இருக்கு? உருளைக்கிழங்கு அரிஞ்சு அப்படியே வச்சோம்னா தடனோம்னா வரும் ஒரு தோசை. நல்லா. நல்லா நீ 2 கரண்டி எடுத்துருக்கேம்மா. ராட்டி மாரி வந்துடுமே, ஆனால் மெலிசாக வருது. வராது. நல்லா அழகாக வருது. நல்லா மெலிசாக அப்படியே ரோஸ்ட் மாரி ஊற்றுறேன். ஆமாம். நான் இதெல்லாம் சாப்பிட வேண்டியது தானே? சாப்பிட வேண்டியது தான். அம்மா. ஓ, என்ன வெங்காயம் கடை கடை வைக்க போறியா? இல்லை, ஈரமாக இருக்க காய வைக்கிறேன். இங்கே பாருங்களா, மேக்ஸிமம் ஒரு வீட்டுக்கு வாங்கினா ஒரு 2 கிலோ 3 கிலோ தான் வாங்குவாங்க. எங்கள் அம்மா அதுக்குன்னு எவ்வளோ வாங்கியிருக்காங்க பாருங்க. 5 கிலோ 100 ரூபான்னு வீட்டுக்கிட்டே வருது. அதனால் வாங்கியாச்சு. ஆமாம். ஏன்னா எல்லா வீட்லேயுமே வெங்காயம் தான் அதிகமாக தேவைப்படும். அதனால் இதை தூக்கி அப்படியே வெயிலில் வச்சிட வேண்டியதான். நம்ம தூக்கி வச்சோம்னா சித்த காஞ்சிட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் அழுவி போகாதுல்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா இருக்கணும் நம்ம குழம்புக்கலாம். நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் மாரி இது. ஆமாம். இங்கே பாரு 3 தட்டுங்க. இதை அப்படியே தூக்கி வெயிலில் வச்சிருமா? முடிஞ்சிங்க. அம்மா, என்ன காலையில் பப்பாளி பழமா? நம்ம வீட்டில் பழுத்ததுங்க. எப்படி இருக்கு பாருங்க. சரி பழம் இருக்குங்க. அதில் நல்ல பழுத்துருக்குல்லம்மா. ஆமாம். அறிமா ஏன் வேறையே இல்லைன்னு தெரில. ஆமாம், பப்பாளி இல்லை. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா. இனிப்புலாம் சாப்பிடுமா. அது ஒன்று எப்படிமா இருக்கு? செம்ம இனிப்பு. செம்ம இனிப்பேன். நல்லாவே இருக்குது பழம். ஆமாங்க. சாப்பிட்டுட்டு எங்கள் பக்கத்தில் இங்கே ஒரு டேம் இருக்குங்க. கிளைமேட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படியே போயிட்டு வர வேண்டியதான் வெளில. இங்கே பாருங்கள் இடம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க. இந்த தூங்குஞ்சி மரம் எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்களா. ஒரு வாரமாக செம மழைங்க. ஆற்று ஃபுல்லாகிடுச்சிங்க தண்ணிலாம். அதான் கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க, மழை வர மாதிரியே. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி தண்ணி ஓப்பன் பண்ணுற அந்த மோட்டருங்க. இங்கே பாருங்கள் மோட்ரு எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இதை பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. அதெல்லாம் மேலாம் ஆயிலாக இருக்குது. இது வழியாக தாங்க ஓப்பன் பண்ணால் அப்படியே ஓப்பன் ஆகி கீழே பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? அழகா போட்டாச்சு பாருங்க. அப்படியே வலை இழுத்துட்டுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஸ்பீடாக ஓடுது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டு பாருங்க தண்ணி. வலை எடுத்தாச்சுங்க. மீன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பீடாக ஓடுறதுனால நிற்காதுன்னு நினைக்கிறேன். இருக்குங்க ஒரு 2 மீனுங்க. சரி மீன் கிடச்சிருச்சு. எனக்கு பிடிச்சதே இந்த இடம் தாங்க. இந்த வாரம் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது தண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு வ்ளாக் போட்டேன். அதனால் சரி இன்றைக்கி வெளில வந்து வ்ளாக் எடுக்கலான்னு வந்தாச்சுங்க. அப்படியே நம்ம இந்த டேமெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மழை டைமில் சூப்பராக இருக்கும். வெயில் டைம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்காது, ஒன்றும் இருக்காது. ரொம்ப இதாக இருக்கும், வறண்ட பூமியாக கிடக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குங்க. ஆமாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம போக வேண்டியதான்.